ஆஃபீஸுக்கு வந்து அப்படியே லாட்சில் அந்த காசை வச்சு இப்படி சொல்கிறாங்க, இன்றைக்கி நாங்கள் எல்லோரும் வந்து ஒன்று கூடல் மீட்டிங் ஒன்று செய்வோம், எல்லா ஸ்டாஃப்ஸும் வாங்க அப்படின்னு சொல்லி அழைச்சி அவங்கள்ட்ட கேட்குறாங்க, நாங்கள் ஏன் இந்த 5 கோடி எப்படி எங்களோட வியாபாரத்தில் நாங்கள் இழந்து போனோம் அப்படின்னு சொல்லி அன்றைய தினத்தில் அந்த நிமிடத்தில் சிந்திக்க தொடங்குறாங்க. அவர் சொல்கிறாரு, நாங்கள் அந்த 5 கோடியை நாங்கள் இழந்துட்டோமே அப்படின்னு சொல்லி, இந்த 5 கோடியை நாங்கள் எப்படி எங்களோட இழந்த கோடியை எப்படி நாங்கள் பெற்று கொள்வது, ஆனால் என்னோட இப்போ 500 கோடி ரூபாய் காசு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு, அந்த காசை நான் ஒரு காலம் பயன்படுத்த போகிறது இல்லை, நாங்கள் அந்த இழந்த பணத்தை எப்படி எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லித்தான் அவர் என்ன செய்கிறாரு, புதிய புதிய திட்டங்களை வகுத்து கொண்டு அப்படின்னு என்ன செய்கிறாரு, நாள் போக்கில் வந்து அவர் அந்த சந்திக்க வேண்டிய காலம், அந்த மீள 500 கோடி ரூபாவை கொடுக்க வேண்டிய காலம் நெருங்கிட்டு அப்படியே லைஃப்பில் போயிட்டு இருந்தார். காலம் வந்துச்சு, அப்படியே திரும்ப என்ன அந்த 500 கோடி ரூபா அந்த செக்கை மீள அப்படியே கையில் எடுத்துகிட்டு அந்த இடத்துக்கு போகிறாரு. போனோடனே அப்படியே பார்த்துட்டு இருக்கப்போ கொஞ்சம் சிறிதொரு நேரத்தால் அந்த நபர், அந்த கோட் சூட்டோட வந்து காசு தந்தார் அந்த நபர் இல்லையாக்கா, அவர் அப்படியே ரொம்ப தொலைவில் ஒரு பெண்ணு கூட அப்படியே கையில் கோர்த்துக்கிட்டு அப்படியே இந்த கடற்கரை ஓரமாக அப்படி வந்துட்டு இருக்காரு. இவர் அப்படியே பார்த்துட்டு இருக்காரு. அப்படியே வந்தோடனே அப்படியே பார்த்துட்டு இருந்தவர் திடீர்னு பார்த்தாரு, திரும்ப அந்த நபரை காணலை, அந்த கோட் சூட்டர் வந்த நபரை காணலை, அந்த பெண்ணு மட்டும் அப்படியே வந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த உடனே அந்த காசு வாங்கின அந்த நபர் வியாபாரி அந்த பெண்ணை நிப்பாட்டி, எங்கேயா உங்களுக்கு கூட அந்த கோட் சூட் போட்டு வந்த நபர் எங்கே அப்படின்னு, கடன் கொடுக்க வேண்டியிருக்குது, அவரை கொடுக்கணும் இதே தினத்தில், அவர் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அந்த பொண்ணு சொன்ன பதில் தாங்க இந்த இடத்துல ஒரு மிக முக்கியமான பதில். அதாவது அந்த பொண்ணு சொல்லிச்சு எப்படின்னு சொன்னால், அந்த பையன் வந்து அதாவது நீங்கள் கோட் சூட்டு போட்டு அப்படி பார்த்தீங்களே, அவர் உங்களை சந்திச்சிருப்பாரே ஏன்னு சொல்லி கேட்டதும், இல்லைங்க அவர் எனக்கு பணம் தந்தார், அப்படி அந்த பணத்தை திருப்ப கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னதும், அவர் அந்த பொண்ணு வந்து சொல்லிச்சு, இந்த பையன் வந்து ஒரு உண்மையில் ஒரு பைத்தியக்காரன், இப்படித்தான் கடற்கரையில் போகிறப்போ இப்படித்தான் நிறைய இடங்களில் நிறைய நபரை சந்திச்சு இப்படியெல்லாம் செக்கெல்லாம் எடுத்து கொடுப்பாரு. அப்போ அந்த காசை அவர் எடுத்து போட்டு போயிட்டு சொன்னதும், அந்த பெண்ணு சொன்னதும் அவருக்கே ரொம்ப ஒரு அதிர்ச்சி, அவருக்குள்ளே தாங்க முடியாத ஒரு அதிர்ச்சி உண்டு. அப்போ என்ன செய்கிறாரு, அந்த பணத்தை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு திரும்ப சொல்கிறார். இங்கே கதையில என்னன்னு சொன்னால், இதுலேருந்து என்ன விளங்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், அவர் அந்த பணத்தை அந்த செக்கை வந்து ஒரு நாள் அப்படியே மாற்றலக்கா, அந்த 500 கோடி ரூபாய் செக்கை வந்து அப்படியே தன்னோட லாட்ஜில் வந்து வச்சுருந்தாரு, தன்னோட லொக்கரில் வச்சுருந்தாரு. ஏன்னு சொன்னால், இந்த காசை நான் திரும்ப கொடுக்கணுமெண்டு அந்த நம்பிக்கைக்காக வேண்டி என்ன செஞ்சாருன்னு சொன்னால், தன்னை நம்பி தாம்பட்ட இழப்புகளை அவ்வளோத்தையும் நிவர்த்தி செய்யணும் பண்ணுறதுக்காண்டி அந்த நிமிடம் வந்து அவர் முயற்சி செஞ்சார். ஆனால் அந்த செக்கில் வந்து எந்த பெருமதியுமே இல்லை, அவர் அது வரையில் கடைசி நிமிஷம் வரையில் உணரலை. அப்படி அதாவது அவர் முதல்ல என்ன செஞ்சாருன்னு சொன்னால், அந்த நிமிடம் தான் தன்னை அவர் நம்ப ஆரம்பித்தார். எப்பவும் வந்து என்ன செய்யணும்னு சொன்னா, நாங்கள் நேர்களே முதல் தங்களை நம்பணும், அப்பதான் நாங்கள் எந்த ஒரு காரியத்தையும் வெற்றிகரமாக சாதிக்க முடியும். ஆமாம் பரிசாப், நல்ல ஒரு நம்பிக்கையான ஒரு கருத்தை நீங்க நீண்ட நேரமா சொல்லிங்க. அதுல வந்து நல்ல பலன்களை அடையலாம் இல்லையா பரிசாப்? எப்போது நாங்க எங்களை முதல் நம்பாட்டி நாங்க எந்த காரியத்தையும் சாதிக்க இயலாது. நாங்க எப்பயும் வந்து இந்த விஷயத்தை நிச்சயமாக நாங்க சாதிப்போம் அப்படின்னு சொல்லி இருந்தா உள்ளத்துக்கு ஒரு விடயம் இருக்குதாக்கா, உள்ளம் வந்து எப்பவும் வந்து சரியான ஒரு சிந்தனை, இப்போ இலக்குகளை விட்டு பிறலாமலுக்கு நாங்கள் அப்படி இருந்தோம்னு சொன்னால் எதையும் நாங்கள் சாதிக்கலாம் அப்படின்னு சொல்லித்தான் இந்த கதையூடாக நேர்களே நான் எங்களுடைய நேர்களுக்கு தாமரை பற்றியும் வணக்கம் தாமரை என்ற நிகழ்ச்சியினூடாக நாங்கள் இந்த சொல்ல வந்த கருத்து இதுதான் நேர்களே, தன்னம்பிக்கை என்ற விடயத்தை பற்றி. நீங்கள் எப்போ வந்து உங்களோட லைஃப்பில் வந்து உங்களோட வாழ்க்கையில் வந்து உங்களோட தன்னம்பிக்கையை வந்து நீங்களே இழந்து உங்களுடைய வாழ்க்கையை வந்து நீங்கள் இதுதான் முடிஞ்சுதே, என் லைஃப் இதோட முடிஞ்சு போச்சே, அப்படி எல்லாமே உடைஞ்சு போயிட்டேன்னு சொல்லி உங்கள் மனசை தளர விடாமலுக்கு எந்த காரியத்தையும் தன்னம்பிக்கையோட கட்டி எழுப்புங்க. நிச்சயமாக இன்றைய நாள் மட்டுமல்ல, எப்போதும் நீங்கள் சாதனையாளர்களாக இந்த உலகத்தில் முடிர்வீங்கன்னு சொல்லி தாமரை எஃப்எம் சார்பாக எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நெஞ்சார்ந்த எங்களுடைய ஒரு விசேஷையும் நாங்கள் தெரிவித்து கொண்டு இப்போ நாங்கள் நேர்களையும் மீண்டும் வந்து நம்முடைய தாமரை எஃப்எத்தின் www.tamarefm.com என்ற நிகழ்ச்சி இணையதளத்தின் ஊடாக நீங்கள் வணக்கம் தாமரை என்ற நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். நாங்கள் இப்போ ஒரு பாடலை தொடர்ந்து நிகழ்ச்சியோடு மீண்டும் இணைந்திருப்போம். நடை கண்டு அகங்காரம் சூடாக வேண்டும், நம் படை கண்டு திசையெல்லாம் பயந்தோட வேண்டும். சக்தி கொடு, சக்தி கொடு, சக்தி கொடு, சக்தி கொடு, சக்தி கொடு. இறைவா இறைவா, தாயும் நீயே, தந்தையும் நீயே, உயிரும் நீயே, உண்மையும் நீயே. தாயும் நீயே, தந்தையும் நீயே,
கொடு. வறுமைக்கு பிறந்தவரை வாழ்விக்க சக்தி கொடு. எரிமலைகள் என் காலில் தூளாக சக்தி கொடு. ஒரு வார்த்தை சொன்னாலே உணர சக்தி கொடு. தாயும் நீயே தந்தையும் நீயே உயிரும் நீயே உண்மையும் நீயே இறைவா இறைவா. முடிவெடுத்த பின்னால் நான் தடமாற மாட்டேன். முன் வைத்த காலை நான் பின் வைக்க மாட்டேன். என்னை நம்பி வந்தவரை ஏமாற்ற மாட்டேன். ஏணியாய் நான் இருந்து ஏமாற மாட்டேன். உப்பிட்ட தமிழ் மண்ணை நான் மறக்க மாட்டேன். உப்பிட்ட தமிழ் மண்ணை நான் மறக்க மாட்டேன். நான் உயிர் வாழ்ந்தால் இங்கே தான் ஓடிவிட மாட்டேன். கட்சிகளை பதவிகளை நான் விரும்ப மாட்டேன். காலத்தின் கட்டளையை நான் மறுக்க மாட்டேன். இறைவா இறைவா தாயும் நீயே தந்தையும் நீ உண்மையும் நீயே தாயும் கொடுமை அடித்துவிட கொள்கை ஜெயித்துவிட சக்தி கொடு. நம் நடை கண்டு அகங்காரம் கூடாத வேண்டும். நம் படை கண்டு திசையெல்லாம் பயன்போட வேண்டும். சக்தி கொடு. இப்போ பார்த்தோம்னு சொன்னால் அந்த உற்சாகமான காலை பொழுதுல வந்து நாங்கள் வணக்கம் தாமரை நிகழ்ச்சி தொகுப்பினோடாக இணைந்திருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்தில் வந்து நாங்கள் நல்ல ஒரு சிந்தனையோடு பார்த்துவிட்டு நாங்கள் நிகழ்ச்சியில் வந்து நாங்கள் மீண்டும் இணைந்திருக்கிறோம். அந்த இன்றைக்கு நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் தன்னம்பிக்கைன்ற ஒரு விடயத்தை பற்றி தான் எங்களுடைய நேர்களுக்காக நாங்கள் வந்து சொல்லியிருந்தோம். இந்த தன்னம்பிக்கைன்ற விடயத்தை வந்து இன்னொரு விஷயத்தை நம்ம சொல்லி ஆகணும் நேர்களே அப்படின்னு சொன்னால் அந்த தன்னம்பிக்கைக்கு இன்னொரு நபர் தான் உதாரணமாக விளங்குகின்றார். அவர் வந்து ஒரு விஞ்ஞானியாக நாட்டில் வந்து உலகத்தில் விஞ்ஞானியாக வந்து புகழ்பெற்ற நபராக வந்து காணப்படுகின்றார். அவர் வந்து தோமஸ் ஆல்வா எடிசன். அவர் வந்து என்ன தன் நம்பிக்கை வந்து ஒரு காலம் முழுக்காமல் வந்து தான் செஞ்ச முயற்சி, அந்த முயற்சியின் பலனாகத்தான் அவர் என்ன செஞ்சாருன்னு சொன்னா 1000 தடவை தோற்று 1001வது தடவை மின்குமலை கண்டுபிடிச்சாரு. நான் சொல்லுகின்ற என்ன சொன்னா நேர்களே, நீங்க உங்களுடைய நம்பிக்கை வந்து ஒரு காலம் இழந்து விடாமல் இருக்கு. நீங்க தன்னம்பிக்கையோட ஒரு விடயத்தை முயற்சி செய்யுங்க. அந்த முயற்சியினூடாக நீங்க நிச்சயமாக என்றோ நாள் வந்து நீங்க சாதனைக்கு சொந்தக்காரர்களாக மாறுவீங்க அப்படின்னு சொல்லி நான் எங்களுடைய நேர்களுக்காக வந்து நான் சொல்ல விரும்புகின்றேன். இந்த நிகழ்ச்சியினூடாக என்ன சொன்னா இப்ப நாங்க நிறைய விடயங்களை பார்த்துட்டோம். இப்ப நாங்க சிந்தனை ஊடாக நல்ல ஒரு சிந்தனை ஒன்று நாங்க மனசில் வந்து நாங்க எடுத்துக்கொண்டுட்டோம். இப்ப நாங்க இந்த இதோட சேர்ந்து வந்து இந்த விடயத்தை நாங்க பார்க்க வேண்டியிருக்குது. இந்த நாள் வந்து எப்படி உங்களுக்கு அமைப்போகுது நேர்களே, இந்த நாள் வந்து பலன்கள் உங்களுக்கு எவ்வாறு காணப்பட போகின்றது, இந்த நாள் வந்து உங்களுக்கு நல்ல நாளாக அமைப்புன்றதா ஒரு கட்ட நாளாக அமைப்புன்றதா, நீங்க எந்த விதத்தை சாதிக்க போறீங்க அப்படின்னு சொல்லி இந்த நாளுக்கான பலன்களை சொல்றதுக்காக ஆர்ஜே ஈஸ்வரியா அவங்க ரொம்ப நேரமாக காத்து கொண்டிருக்காங்க. ஓகே, நாங்க ஆர்ஜே ஈஸ்வரியா அவங்களோட அப்படின்ற ராசியோட பலன்களை வந்து அப்படி சொல்ல போறாங்க அப்படின்னு நிகழ்ச்சியோட நாங்க இணைந்திருங்க. ஆமா பர்சா, இன்று நாங்க வணக்கம் தாமரையின் ராசி பலனோடு இணைந்திருக்கிறோம். ராசி பலன் ஆமா, உங்களுக்காக ராசி பலன் சொல்றோம். நேர்களே, நீங்க ரொம்ப கூந்த வாணிச்சு கேட்டுக்கொண்டீங்க. ஈஸ்வரியாக்கா உங்களுக்கு ஆண்டோடு சொல்ல போறாங்க. ரொம்ப நேர்கள் எங்களுக்கு இன்றைய தினம் என்னென்ன பலன்கள் இருக்கிறா அப்படி என்று சொல்லி காத்து கொண்டிருப்பாங்க. முதலாவதாக மேசராசி நேர்களுக்கான பலன்களை பார்க்கின்றோம். ஆமா, எதிர்பாராத பணவரவு உண்டு. உறவினர்கள் நண்பர்களிடம் வருகையால் வீட்டில் உற்சாகம் பொங்கும். வெளிவட்டாரத்தில் அந்தஸ்து உயரும். மனதுக்கு இதமான செய்திகள் வரும். வியாபாரத்தில் வேலை வாய்ப்புகளை தட்டி கொடுத்து வேலை வாங்குவீர்கள். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள்
அதிசயம்படி நடந்து கொள்வீர்கள், தொடர்ந்து துலங்கும் நாள். இப்ப நாங்க பார்த்தோம்னு சொன்னாங்க மேச ராசிக்காரர்களை பத்தி அப்படியே சொன்னீங்க இல்லையாக்கா, அப்படியே பொருந்து எல்லாம் பேசினீங்க. இன்றைக்கு நாள் அவங்களுக்கு இப்படியாக விசேஷமான சில விஷயங்கள் என்ன காணப்படும் சொல்லுங்களாக்கா? இன்றைக்கு வந்து மேசராசிகளுக்கு வந்து நண்பர்கள் எல்லாம் வீட்டுல வருகை வருவாங்க. அப்படியே விசேஷமா எல்லாரும் வந்து உங்க வீட்டுல வந்து அப்படியே ஒன்று சேர போறாங்க நேர்களே. நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா மேசராசி நேர்களே, நீங்க இந்த சந்தர்ப்பத்தில் அப்படியே ஒரு குத்தாட்டம் குவியலாம் நண்பர்கள் சேர்ந்து நீங்க தாமரை எஃபத்தோட அப்படியே நினைஞ்சிரீங்க. ஆமா, அது மட்டும் இல்லாம இன்றைக்கு வியாபாரம் செய்பவர்களும் நல்ல லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி மேசராசி நேயர்களுக்காக போட்டுறீங்க. ஆஹா, இந்த வியாபாரத்துல உங்களுக்கு ஒரு டொப்பு போறீங்க, நீங்க அப்படியே உச்சகட்டத்தை நீங்க தொட போறீங்க நேர்களே. நீங்க அந்த வியாபாரத்தை நீங்க சிறப்பாக இந்த நாளையில வந்து உங்களோட சில திட்டமிடலோட நீங்க செய்வீங்கன்னு சொன்னா இந்த நாளை வந்து நீங்க நிச்சயமாக வெற்றி கொண்ட நபராக. அடுத்த நேருக்கான ராசி பலன் ரிஷபம். ரிஷப ராசி நேயர்களே, உங்களுக்கான பலனிடை குடும்பத்தில் உங்கள் கை ஓங்கும், சிக்கனமாக செலவழித்து சேமிக்க தொடங்குவீர்கள், நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீர்கள், நட்பால் ஆதாயம் உண்டு, புது ஏஜென்சி எடுப்பீர்கள், வியாபாரத்தில் வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும், உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும், புதுமை படைக்கும் நாள். அப்படி என்றால் ரிஷபராசி நேயர்கள் நல்ல பலன்களை இன்றைக்கு அடைவீர்கள். நிஜமா நீங்க என்ன ரிஷபராசி நேயர்கள் சொல்ல வாரீங்க நேயர்களுக்கு? அதாவது இனிய இன்றைய நாள் அவர்களுக்கு இனிய நாளாக மலர்கின்றது. அவர்களுடைய பிரச்சனைகள் கஷ்டங்கள் எல்லாம் நாளில் நீங்குகின்றது என்று செலவழித்தா சேமிக்க தொடங்குவீர்கள். அப்படி என்னும் கூட உண்மையா நாங்க பார்க்க போனோம்னு சொன்னா இந்த ஒரு விடயத்துல நாங்க சேமிப்பு இப்ப வந்து ஒரு அவசியமான ஒரு விடயம். நாங்க அந்த சேமிப்பு இப்ப எங்களுடைய வாழ்க்கையில ஒரு அங்கமாக வருகிறதோ அப்ப நாங்க நிறைய விடயங்களை வந்து நாங்க என்ன செய்யலாம் சாதிப்பதற்கும் திட்டமிட்டு வழி நடாத்திய ஒரு விடயத்தை செல்லுவதற்கு நாங்க என்ன செய்ய போவோம், இந்த பணமோ அல்லது இந்த ஒரு பொருளோ அல்லது எங்க சேமிப்பு என்று சொல்றோம் அந்த விடயமோ வந்து எங்களுக்கு என்ன செய்யப்போது கை கொடுத்து உதவக்கூடிய விடயமாக காணப்படும். ஆகவே நீங்க ரிஷப ராசி நேயர்களே, நீங்க இந்த விடயத்தில் கொஞ்சம் அவதானமாக நடந்து கொள்ளுங்க, இந்த நாளையும் நீங்க சிறப்பாக அமைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி நாங்க தாமரை FM சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். இது நீங்க இணைந்திருப்பது வந்து www.tamarfm.com ஊடாக நீங்க இணைந்திருக்கிறீங்க. நீங்க அது மட்டும் இல்ல நம்முடைய முகப்புத்த முகூரின் நீங்க இணைந்திருக்கலாம். தாமரை FM ஆன்லைன் ரேடியோ என்ற எமது முகப்புத்த முகூரினூடாகவும் இணைந்து நீங்கள் உங்களுடைய பதிவுகளையும் கருத்துக்களையும் இடலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் நேர்களுக்காக சொல்ல விரும்புகிறோம். மீண்டும் நம்முடைய ராசி பலன்களோடு ஈஸ்வரி அக்காவோட அப்படியே இணைஞ்சிருப்போம். ஆமா, அடுத்த மிதுன ராசி நேயர்களுக்கான பலன்களை பார்ப்போம். மிதுன ராசி நேயர்கள் சில வேலைகளை விட்டு கொடுத்து முடிப்பீர்கள், தாயாரின் உடல் நலத்தில் கவனம் தேவை, வீடுவானத்தை சீர் செய்வீர்கள், வெளியூர் பயணங்களால் அலைச்சல் இருந்தாலும் ஆதாயம் உண்டு, வியாபாரத்தில் பழைய பாக்கிகள் வசூலாகும், அலுவலகத்தில் அமைதி நிலவும், உழைப்பால் உயரும் நாள். ஆனா எல்லா பலன்களையும் விட மிதுன ராசி நேயர்களுக்கு தான் நல்ல பலனை காட்டுறீங்கன்னா. அது மட்டும் இல்லாமல் நஜிமோ இன்றைக்கு வந்து தன்னோட தாயின் உடல் நலத்தை கவனம் அப்படி என்று சொல்லி போட்டிருக்காங்க அவங்களுடைய பலன்கள். நஜிமா நம்ம சொல்ல போனோம்னு சொன்னா அப்ப தாயின் உடல் நலத்துல கவனம் என்ற ஒரு விஷயம் வந்து இந்த ராசிக்காரர்களை பத்தி சொல்லப்பட்டிருக்குது. ஆமாம், அதை பத்தி கூறித்தான் ஆக வேண்டும். அதாவது என்னவென்றால் தாயின் உடல் நலத்தை கவனிக்க சொல்லி பிள்ளைகளுக்கு கூறி இருக்கின்றோம். நாங்க பார்க்க போனோம்னு சொன்னா தாயங்க வந்து எப்படியும் வந்து நாங்க ஒரு உயர்ந்த ஒரு அந்தஸ்துல வைக்க வேண்டிய ஒரு விடய பொருள் மட்டுமில்ல, ஒரு உயர்ந்த அந்தஸ்துல நாங்க நோக்கப்பட வேண்டிய ஒரு விடயமும் தான். தாயை நீங்க என்ன செய்யணும், நீங்க அக்கறையோடு வந்து அவங்கள வந்து எப்பவும் வந்து நீங்க கவனிச்சு உங்களை எப்படி ஒரு சிறு வயதில் நீங்க கவனிச்சாங்களோ அப்படி ஒரு அன்போடு அள்ளி அணைச்சு கவனிச்சாங்களோ அது போல உங்களோட தாயை தந்தையை வந்து நீங்க கவனிக்க வேண்டும். இந்த நாள் வந்து விசேஷமாக வந்து மிதுன ராசிக்காரர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. வெளியூர் இருந்தாலும் அலைச்சல் கொஞ்சம் வரும், அப்படி என்றாலும் ஆதாயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கீங்க. மிச்சம் கொஞ்சம் அவதானமா இருந்தாலும் ஆதாயம் வரும். அலைச்சல் கூடின நாளாக இருக்கின்றது. அலைச்சல் கூடினாலும் இன்றைக்கு உங்களுக்கு ஆதாயம் கிடைக்க போது அந்த நாளை வந்து நீங்க அலைச்சலை நீங்க பார்க்காமலுக்கு உங்களோட முயற்சிகளை நீங்க செஞ்சு கொண்டிருப்பீங்க சொன்னா இதுல உங்களுக்கு வெற்றி கிடைக்கும்னு சொல்லி நாங்க எங்களுடைய நேர்களுக்கு வந்து அலுவலகத்தில் அமைதி நிலவும், உழைப்பால் உயரும் தரும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கீங்க இல்லையா நஜிம்? இன்றைய நாள் இனிய நாளாக மலரட்டும் எங்களுடைய நாங்க இப்ப பார்த்தோம் 3 ராசிகளை பத்தி அப்படியே